வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஆதவன். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை 21ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை தென்னாப்பிரிக்காவின் ஜோகன்ஸ்பர்கில் நடைபெறும் 20வது G20 தலைவர்கள் உச்சிமாநாட்டில் கலந்து கொள்வார். இது உலகளாவிய அளவில் நடைபெறும் 4வது தொடர்ச்சியான G20 உச்சிமாநாடாகும். இந்த உச்சிமாநாட்டின் 3 அமர்வுகளிலும் பிரதமர் பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தென்னாப்பிரிக்கா நடத்தும் இந்தியா பிரேசில் தென்னாப்பிரிக்கா தலைவர்கள் கூட்டத்திலும் அவர் பங்கேற்பார். 56வது இந்திய சர்வதேச திரைப்பட விழா இன்று கோவாவில் தொடங்க உள்ளது. இந்த குறிப்பிடத்தக்க நிகழ்வு உலகளாவிய சினிமாவின் ஒரு பிரம்மாண்டமான கொண்டாட்டமாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. 9 நாள் மெகா நிகழ்வில் 81 நாடுகளைச் சேர்ந்த 240க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் திரையிடப்படுகின்றன. கோவா மாநில முதலமைச்சர் டாக்டர் பிரமோத் சாவந்த் இந்நிகழ்வு நடைபெறும் இடங்களை நேற்று மாலை ஆய்வு செய்து நிகழ்வுக்கான அனைத்தும் ஒழுங்காக உள்ளதா என்பதை உறுதி செய்தார். மேலும் அவர் இன்று காலை 11 மணி அளவில் பிரம்மாண்ட அணிவகுப்புடன் தி வேவ்ஸ் பிலிம் பஜாரை திறந்து வைப்பார். ஐக்கிய ஜனதாதளம் தலைவர் திரு நிதிஷ்குமார் 10வது முறையாக இன்று பீகார் முதலமைச்சராக இன்று காலை 11:30 மணிக்கு பதவியேற்கிறார். வரலாற்று சிறப்புமிக்க பாட்னாவின் காந்தி மைதானத்தில் நடைபெறும் இவ்விழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட பல முக்கிய பிரமுகர்கள் இந்நிகழ்வில் கலந்து கொள்கிறார்கள். புதுச்சேரி வெளியனூர் தானியங்கி துணைமின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் இன்று காலை 9:30 மணி முதல் மதியம் 11:30 மணி வரை அகரம் மின்பாதை வெள்ளியனூர், ஆரியபாளையம், கோட்டைமேடு, பெருமாள்புரம், சேந்தநத்தம், சுல்தான்பேட், கரசூர், திருக்காமேஸ்வரர் நகர், சாமியார் தோப்பு, பிருந்தாவனம் நகர், காவிரி நகர் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் மின் தடை ஏற்படும் என்றும், அதேபோல் கனகசெட்டிக்குளம் மின்பாதையில் பிம்ஸ் மருத்துவமனை, சுனாமி குடியிருப்பு, மத்திய சிறைச்சாலை, சாஷன் நிறுவனம், நவோதயா வித்யாலயா பள்ளி, சட்டக்கல்லூரி, பெரிய காலாப்பட்டு அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும், ஆலங்குப்பம் தொழில்நுட்ப பல்கலைக்கழகம், கருவடிக்குப்பம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும், புதுவை பல்கலைக்கழகம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் மின் தடை ஏற்படும் என்று மின்துறை அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.